இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மாத ஜோதிடம் ஜோதிட பயிற்சி அகாடமி, மாத ஜோதிடம் பத்திரிகை, மாத ஜோதிடம் யூடியூப் சேனல் இணைந்து பெருமையுடன் வழங்கும் உங்கள் ஜோதிட அறிவு தேடலுக்கான ஜோதிடத்தின் திறவுகோல். ஆயக்கலைகள் 64. அதில் தூய தெய்வீக கலை ஜோதிடம். நீ யார் என்பதை அறிந்து கொள்ள உதவும் ஒரே கலை ஜோதிடம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம், வாழ்க வளருடன். திருச்சியிலிருந்து உங்கள் பண்டிட் சுதர்சனன். இப்பொழுது இந்த வீடியோவில் அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு ஜாதக பலன்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை சற்று பார்ப்போம். பொதுவாக அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு ஜோதிட விதி திதிசூன்யம் கிடையாது. ஆனால் அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு திதிசூன்யம் உண்டு. இதை பின்னால் பார்ப்போம். அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த ராசி கட்டத்தில் உள்ளரோ அதை லக்னமாக வைத்து பலன்கள் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஜோதிட ஆசிரியர்கள் கூறியுள்ளார்கள். உதாரணமாக, அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு ஜனனலக்னாதிபதி ராசி கட்டத்தில் மிதுன ராசியில் இருந்தால் மிதுன லக்னமாக வைத்து பலன்கள் பார்க்க வேண்டும். மற்றொரு உதாரணம், ஜனனலக்னாதிபதி ராசி கட்டத்தில் துலாத்தில் இருந்தால் துலாலக்னமாக வைத்து பலன்கள் பார்க்க வேண்டும். மேற்கண்ட தகவலை என்னுடைய ஜோதிட ஆசிரியர் கூறியவை ஆகும். மிகவும் நன்றி, வணக்கம்.